வாங்கங்க இன்றைக்கி பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஃபஸ்ட்டு டைமே ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுற மாதிரி சர்க்கரை பொங்கல் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதே மாதிரி எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா களி மாதிரி வந்து இறுக்கமாக இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு வச்சு இறக்குன மாதிரியே வந்து நம்மளுக்கு லாஸ்ட் வரை இருக்கும். அது எப்படிங்கிறதும் இதில் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டக்க இருக்கிற பச்சரிசி எடுத்துக்கோங்க. பொங்கல் பச்சரிசி ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி, நம்ம கடையில் வாங்கியிருந்தாலும் சரி, எதுனாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபஸ்ட்டு 2-3 தடவை வந்து அலசிக்கலாம். இந்த அலசின தண்ணியை வந்து வேஸ்ட் ஆக்காமல் நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுக்கிடணும். ஏன்னா நம்ம அதுக்கடுத்து யூஸ் பண்ணுவோம். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். நாங்கள் வந்து சாமிக்கு வைக்கும்போது வந்து பாசிப்பருப்பு போட மாட்டோம். நீங்கள் பாசிப்பருப்பும் சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2யும் சேர்த்து அலசி அந்த தண்ணியை வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து லாஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை ஒரு 1/2 மணி நேரம் வந்து அரிசி வந்து ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எந்த சட்டியில் பொங்கல் வைக்க போகிறீங்களோ அந்த சட்டி எடுத்துக்கோங்க. அதில் அந்த நீங்கள் அரிசி கழுவின தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க சொன்னேன்ல, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் எதுக்கு அப்படின்னா, நமக்கு அந்த பொங்கல் வந்து நல்லா வந்து பொங்கி வரணும். அதுக்காண்டி தான் பால் ஊற்றணும். அப்படின்னா நமக்கு வேகமாகவும் வந்து நமக்கு பொங்கிரும். கரெக்டாக வந்து அந்த கிழக்கு சைடு அதெல்லாம் பொங்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் பால் ஊற்றுறது. இந்த மாதிரி பொங்கப்பானை வந்து நிறையிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி தழும்ப இருந்தால் தான் நமக்கு வேகமாக வந்து நமக்கு நல்லா பொங்கி வந்துடும். இப்போ அடுப்பில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட வேண்டியதுதான். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நமக்கு நான் வேகமாகவே வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து நல்லா வந்து பொங்கி நல்லா முறைக்கூடி வந்துடும். பால் சேர்த்தனால பாருங்கள், நமக்கு நல்லா வந்து மேலே முறையாக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்காண்டி தான் பால் சேர்த்தது. இந்த மாதிரி முறையாக வரவும் நீங்கள் ஸ்டவ்வை கூட்டி வச்சிங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து பொங்கி நல்லா வடிஞ்சிரும். நம்ம அடுப்பும் கிழக்கு சைடு தான் வச்சனால நமக்கு கிழக்கு சைடு வந்து பொங்கிரும். இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அரிசி பாருங்கள், நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அது நல்லா நம்மளுக்கு ஊறி வந்திருக்கும். அதை இந்த மாதிரி பானையை சுற்றி 3 சுற்ற விட்டுட்டு அரிசி வந்து உள்ளக்க போட்டுக்கோங்க. அதே மாதிரி 3 தடவை வந்து பண்ணிக்கலாம். இப்போ 3 தடவை பண்ணதுக்கப்புறம் அரிசி போட்டாச்சு, போட்ட கணக்கு தான். இப்போ கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம மோந்துக்கலாம். இவ்வளோ தண்ணி வந்து அரிசிக்கு வந்து தேவை கிடையாது. பொங்கல் பானை வந்து பொங்குறதுக்காண்டி தான் வந்து நம்ம வந்து இவ்வளோ தண்ணி வச்சுக்கிட்டோம். நீங்கள் எப்போவுமே நார்மலாக வந்து நார்மல் ரைஸுக்கு வைப்பீங்கள, அரிசி கணக்குக்கு இவ்வளோ தண்ணின்னு, அந்த தண்ணி அளவுக்கு நீங்கள் வந்து 1 மடங்கு கூட வச்சா போதும். சும்மா ஒரு கணக்குக்கு தான். தண்ணி கம்மியாக இல்லைனாலும் வந்து நம்ம அதுக்கடுத்து இதை சேர்த்துக்கலாம். நானுமே வந்து இந்த வீடியோவில் சேர்த்துருப்பேன் பாருங்கள், அதை காமிச்சிருப்பேன். தேவையான அளவு வந்து தண்ணி மோந்தினதுக்கப்புறம் அரிசி வந்து சேர்த்துக்கிட வேண்டியதா. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நமக்கு நல்லா குழஞ்சி வெந்து வரணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அரைவாசி வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். இன்னுமே நமக்கு வேகட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தண்ணியே இல்லாமல் அரிசியாக இருக்குது பாருங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து பச்சரிசி வந்து வேகணும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன், நம்ம எடுத்து வச்ச தண்ணி. அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு வாசத்துக்காண்டி ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் பார்த்தீங்கன்னாவே இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு சோறு நார்மலாக இருக்கும்ல, அந்த மாதிரி தனித்தனியாக இல்லாமல் இந்த மாதிரி குழஞ்சிருக்கணும். ஏன் இந்த மாதிரி குழஞ்சிருக்கணும்னா, நம்ம திருப்பி வெல்லம் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த அரிசியெல்லாம் தனித்தனியாக ஆயிரும், முழிச்சிட்டு வந்துடும். அதனால ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி குலைவாக வந்து நீங்கள் பண்ணிவிட்டு வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்ப பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இறுக்கம் கொடுத்தும் இருக்காது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். இதுவே வந்து வெல்லம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். நீங்கள் இன்னும் நல்ல இனிப்பு போட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். இல்லை கம்மியாக தான் சாப்பிடுவேன்னா ஒரு 1.25 டம்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்த உடனே நல்லா இந்த மாதிரி வந்து குத்தி விட்டீங்க அப்படின்னா வெல்லம் வந்து நமக்கு நல்லா உள்ளக்க போய் கரைய ஆரம்பிச்சிரும். வெல்லம் இங்கிட்டு கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு அடுப்பில்
நெய் ஊற்றிக்கோங்க. நெய் காயவும் முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி நம்மளுக்கு நல்லா அரைவாசி வந்து வறுபட்டு வரவும் கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வரவும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதை இங்கே பொங்கலோடு சேர்த்துக்கலாம். அப்படியே நெய்யை வச்சு ஊற்றின உடனே அப்படியே பொங்கல் வாசம் சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து சில்வர் பானையில் தான் பொங்கல் வச்சுருக்கேன். அதனால் பக்கத்திலே இருந்து கிண்டி விட்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அடிபிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காண்டி. நீங்கள் இது வெங்கல பானையில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் கிண்டி கூட விட வேணாம். ஒரு தடவை வச்சுட்டு அப்படியே போய் உட்காந்துடலாம். அந்த அளவுக்கு வந்து வெங்கல பானையில் வைக்கிறது சூப்பராக இருக்கும். நீங்கள் சில்வர் பானையில் வைக்கிறீங்க இல்லை வேறு எதுவும் பானையில் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பக்கத்தில் நின்று கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா பச்சரிசி வேகமாக நம்மளுக்கு அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வந்து அடுப்பில் இருக்கணும். அப்போ தான் அந்த அரிசியோட வெல்லம் நல்லா கலந்து அந்த பொங்கல் ருசி வந்து வரும். வெல்லம் சேர்த்த உடனே அமர்த்திடாதீங்க. கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். பாருங்கள், நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கரண்டியில் வந்து கொஞ்சம் ஒழுகிற அளவுக்கு வந்து இருக்கணும். அப்போ தான் ஆறி வரும்போது நம்ம இலையில் வைக்கும்போது ஓடாமையும் ரொம்ப இறுக்கமாகவும் இல்லாமல் கரெக்டாக பொங்கல் பக்குவத்தில் இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு பொங்கல் வந்து ரொம்ப களி மாதிரி இல்லாமல் சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரவினா சமையலை ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.